அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இன்னைக்கு காலையில் முதல் ப்ரோமோ போட்டிருந்தாலையா, அந்த ப்ரோமோ பார்க்கும் பொழுது ஒன்றுமே புரியலை. என்ன நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்க, என்ன சண்டை, ஏன் அருண் உள்ளே வந்தார், ஏன் சௌந்தர்யா கத்துறாங்க, ஏன் மஞ்சுரி அழுகுறாங்க, முத்து தான் அங்கே என்னமோ பண்ணியிருக்கிறாப்புல, ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏதோ டாஸ்க் பண்ணியிருக்காரு, எதுக்காக டாஸ்க்கு, எதுவுமே நமக்கு புரியலை. ஸோ எடிட்டர் மொட்டையாக நமக்கு காட்டிட்டாரு. அதனால் இன்சிடெண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்தேன். ஸோ இப்போ தான் நான் அந்த இன்சிடெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு இந்த சம்பவம் மட்டுமே ஒரு 1.5 மணி நேரம் நடந்துச்சுங்க. கான்வர்சேஷன் என்ன போச்சு, ஏது போச்சுன்னு எல்லாமே நான் கிளியராக பார்த்தேன். ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துவனுடைய இது முத்துவுடைய சாமர்த்தியம்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை முத்துவனுடைய ஒரு கேவலமான ஒரு ஆட்டம்னு நம்ம எடுத்துக்கலாம், அன்எத்திக்கல் கேம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் இது அன்எத்திக்கல்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்மளால் பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரியும், ஆனால் நான் பண்ணுவேன், என்னால் பண்ண முடியும். இதில் நீங்கள் போதும் நிப்பாட்டுங்கன்னு சொன்னாலும் இல்லை, என்னால் நிப்பாட்ட முடியாது, நான் பண்ணுவேன். ஏன் பண்ணுவேன்னா, இதை பண்ணனா எனக்கு ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயம் எனக்கு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அது உங்கள் மேலே ஒரு கேஸாக மாறும், அது எனக்கு நடக்கணும். இதுக்கப்புறமா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி டாஸ்க் நீங்கள் கொடுக்கறதுக்கே பயப்படணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் முத்துக்குமரன் பண்ணார். அதான் ஒரு பக்கம் அவருடைய ஆதரவாளர்கள் எப்படி எடுத்துப்பாங்க, முத்துவுடைய சாமர்த்தியத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அன்எத்திக்கல் கேமாக எனக்கு தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல காலையில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஹவுஸ் ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸ்வாப் ஆனதில் கேர்ள்ஸ் அங்கே போயிட்டாங்க, பாய்ஸ் இங்கே வந்துட்டாங்க. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அதாவது இந்த ரூல் புக்கு, கேப்டன்சி டாஸ்க்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வராத காரணத்தினால கேர்ள்ஸ் டீமில் யார் என்ன டாஸ்க் கொடுக்குறதுன்றதை அவங்க டிசைட் பண்ணல. டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணுற அந்த ஒரு சம்பவம் நடக்கலை. டாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காலையிலேருந்து மஞ்சரி கொடுக்கணும். ஏன்னா அவங்க புதுசாக போயிருக்கும் போது அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னும் போது டாஸ்க் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா, ரூல் அப்ளிகபிள் தானே, ரூல் அப்படிங்கிறது அப்ளிகபிள் தான். யார் அப்படிங்கிறது தான் இன்னும் டிசைட் பண்ணலையே தவிர்த்து, இந்த வீட்டுக்கு அங்கே போகணும்னா அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கேட்கணும், அதுக்கு அவங்க டாஸ்க்கு கொடுக்கணுன்றது ஆண்கள் போட்ட விதிகள், அது அப்படியே அமலில் தான் இருக்குது. இப்போ மஞ்சரி தான் டாஸ்க் கொடுக்குறாங்க. முத்துக்குமரன் நாங்கள் டேபிள் துடைக்கிறதுக்காக போகிறார். இது ப்ரோமோ கண்டென்ட்டாக நான் பேசலை, எக்ஸாக்டாக அங்கே என்ன நடந்துச்சு, என்னுடைய பாயிண்ட் அதில் என்ன அப்படிங்கிறது தான். முத்து போகிறார் டேபிள் துடைக்கிறதுக்கு. அப்போ டாஸ்க் கொடுக்கறதுக்காக மஞ்சரி வராங்க. மஞ்சரி ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னும் போது முத்து என்ன சொல்கிறாருன்னா, நான் டேபிள் தொடச்சிட்டு பண்ணணுமா இல்லை டாஸ்க் பண்ணிவிட்டு டேபிள் துடைக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்கள் டேபிள் தொடைங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இவர் டேபிளை தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மஞ்சரி கிட்ட இப்பயே எனக்கு துடைக்கணுன்ற அவசியம் இல்லை, இது சாட்சி நான் சொன்னது, சரிங்களா, இப்பயே எனக்கு தொடச்சி முடிக்கணுன்ற அவசியம் இல்லை, வேணும்னா நான் டாஸ்க் பண்ணிவிட்டு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல முத்துக்குமரன் என்ன பண்ணுறாருன்னா லைட்டாக போட்டு ட்ரிகர் பண்ணுறாரு. யாரை? மஞ்சரியை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாரு. முத்துக்குமரோட கேம் என்னன்னா, ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணி அவங்க எதனா தப்பு பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆப்போசிட் பர்சன் நம்மளை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கோவத்தில் எதனா ஒன்று பண்ணுவோம், நம்ம ட்ரிகராக எதனா ஒன்று பண்ணுவோம். அப்படி நம்ம எதனா ஒன்று பண்ணும்போது அதை ஒரு பெரிய சீனாக மாற்றி நம்மளை ஒரு குற்றவாளியாக அங்கே மாற்றுறது. இவன் ட்ரிகர் பண்ணா, இப்போ கேள்வி எப்படி ஆகிறான், அவன் ட்ரிகர் பண்ணா நீ ஏன் ட்ரிகர் ஆகிற, நீ ஒரு இடத்துல இருக்கல, நீ ஏன் ட்ரிகர் ஆகிற, ட்ரிகர் பண்ணவனை விட்டுருவோம், அதை நம்ம கன்சிடரில் எடுத்துக்க மாட்டோம். இப்போ விஜய் சேதுபதி பண்ணுறாரு பாருங்க, அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணாம இருங்க, அவன் தான் இங்கே குற்றவாளி. அப்படி ஒரு குற்றவாளியாக மஞ்சரியை மாற்றினாங்க. ஏன்னா மஞ்சரிக்கு சொம்பா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, வெயிட் பண்ணுங்க. மஞ்சரி கிட்ட ஒரு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் முத்துக்குமரன் பேசுவார். எப்பயுமே அவர் எப்படி பேசுவார், ஒரு மாதிரி தெனாவட்டா, ஓ அப்படியா, அப்போ அந்த தெளிவே உங்களுக்கு இல்லையா, முதல்ல டிசைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சொல்லுங்கள், நான் இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படி இப்படின்னு பேச, இவங்க என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னா, காலையில் முத்துக்குமரன் ஒர்க் அவுட் பண்ணுறது வழக்கமாக இருப்பார், அதனால் அதே நம்ம டாஸ்க்காக கொடுப்போம்னு சொல்லிட்டு ஜம்பிங் ஜாக்ஸு, மவுண்டைன் கிளைம்பர்ஸு, அதுக்கப்புறமா ஹை நீஸு, பர்ஃபி, ஸோ இந்த 4 டாஸ்க்கு, இது அப்டமன், இந்த 5 ஒரு செட்டு நம்ம பண்ணணும் அப்படின்றத அவங்க மைண்டில் வச்சுருக்காங்க. ஒரு செட்டும் 30 கவுண்ட்டில் இந்த 5 டாஸ்க்கையும் நம்ம பண்ணணும், 5 எக்ஸசைஸும் பண்ணணுன்ற மாதிரியான அவங்க மைண்டில் கவுண்ட் வச்சுருக்காங்க. முத்துக்குமரன் பெட்டராக நான் எதிர்பார்க்குறேன், கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ட்ரிகர் ஆகிடுறாங்க. ட்ரிகர் ஆன பிறகு நான் இதில் யார் சரி யார் தப்புன்றதை நான் சொல்ல விரும்பலை, உங்ககிட்டயே அந்த டிசிஷனை நான் கொடுக்குறேன், நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்கள் யார் சரின்னு நினைக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க, யார் தப்புன்னு நினைக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. இவங்க ட்ரிகராக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஓ அப்படியா, உனக்கு அவ்வளோவாயா, போய் 3 செட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. 3 செட்டு
5 எக்ஸசைஸு, ஒரு எக்ஸசைஸும் 30 கவுண்ட்டு. நல்லா மண்டையில் புகுத்திக்கோங்க. இது நான் வந்து கிளியராக சொல்கிறேன். நான் உட்காந்து 1.5 மணி நேரம் நடந்த இன்சிடெண்ட்டை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் மற்ற ரிவ்யூவர்ஸ் வந்து ப்ரோமோ பார்த்துட்டு பேசுகிறவங்களை பார்த்து அதை தான் நீங்கள் நம்புவீங்கன்னா நம்பிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஐ டோன்ட் கேர். சரியா? இது வந்து மஞ்சரி சொல்லிடுறாங்களா? சொல்லும் பொழுது இப்போ கேர்ள்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாய்ஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கை பண்ண முடியாது அப்படின்னா அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இல்லைங்க இதை என்னால் பண்ண முடியாது, எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்றத கேர்ள்ஸ் ஒரு முறையும் சொல்லியிருக்காங்க. பாய்ஸ் குறிப்பாக முத்துக்குமரன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரியும் அதை பண்ண முடியாது, அது கஷ்டம்ன்ட்டு. அவர் அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணி பேசலை. நல்லா புரிஞ்சுக்கணும், டிஃபெண்ட் பண்ணி பேசலை. இல்லை இவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கு என்னால் பண்ண முடியாது அப்படின்றத அவர் பேசலை. அவர் என்ன சொல்லிட்டாரு, ஓகே அப்படியா, இதுதான் பண்ணணுமா, ஆர் யூ ஷூர் இதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. அந்த இடத்துலயே முத்துனுடைய கேம் ஆரம்பிச்சிருச்சு. முத்து கேம் என்ன, இதை செஞ்சு அதில் ஒரு விளைவு அவருக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா மாறணும். அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி டாஸ்க்கு கொடுக்கறதுக்கு பயப்படணும். ஏன்னா இப்போ வீடு மாறிட்டாங்க அப்படிங்கிறதுனால எனி டைம் அவங்க வந்து டாஸ்க்கு கொடுக்கறது, முதல் டாஸ்க்கே மரணமாக யோசிச்சிருக்கிறாங்க. மஞ்சரியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், மரணமான டாஸ்க்காக யோசிக்க உடனே உங்களுக்கு பயம் வந்துருச்சு. புரியுதுங்களா? இதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி டஃப்பான டாஸ்க் அவங்க கொடுக்கக்கூடாதுன்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டார் முத்து. நம்ம வந்து அதை ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறாரு ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்காக. மஞ்சரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து குளிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த காலை உபாதைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அதனால் சௌந்தர்யா கிட்ட நான் 3 செட்டு சொல்லியிருக்கேன். அவன் 3 செட்டு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், 3 செட்டு பண்ணுறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். அவன் ஒரு செட்டு பண்ணும்போது நீ ஸ்டாப் பண்ணிடு, போதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவு வேற. 2 பேரும் நண்பர்கள், வெளியில இருந்தே வந்து ஒன்றா நிறைய மேடைகள் அவங்க பேசியிருக்காங்க. இவர் வந்து ஒரு மாதிரி கிண்டலாக இவங்க கிட்ட பேசுகிறாரு, அதனால இவங்களும் ஒரு மாதிரி கிண்டலாக வந்து இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ சௌந்தர்யா கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. சௌந்தர்யா தான் வராங்க, இவர் வெளியில் போகிறாருங்க பண்ணுறதுக்காக. டாஸ்க்கை பண்ணுறாப்புல. சரிங்களா? நீங்கள் கிளியராக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாஸ்க்கை பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு செட்டு முடிஞ்ச உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் செட்டு உங்களால் எத்தனை கவுண்ட் பண்ண முடியுதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்துக்குமரன் என்ன பண்ணுறாருன்னா, வீம்புக்குன்னு நான் 30 கவுண்ட் பண்ணுவேன், என்னை 30 கவுண்ட் தானே பண்ண சொன்னீங்க, நான் 30 கவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக அவரை போட்டு பயங்கரமாக அவரோட உடம்பை புஷ் பண்ணுறாரு. அவர் வாண்டடாக புஷ் பண்ணுறதுக்கான காரணம் அதில் அஃபெக்ட் ஆகணுன்றதுக்கு தான் பண்ணுறாரு. சரி ஓகே, ஒரு செட்டு முடிஞ்சிச்சு. சௌந்தர்யா சொல்கிறாங்க போதும், அவங்க ஒரு செட்டு தான் சொன்னாங்க, போதும். 3 செட்டுன்னு சும்மா சொன்னாங்க, என்கிட்ட ஒரு செட்டு பண்ணதும் ஸ்டாப் பண்ண சொல்லி சொன்னாங்க, போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல முத்துக்குமரனுடைய கேம் என்ன அப்படின்னா, என்கிட்ட சொன்னது மஞ்சரி தானே, மஞ்சரி வந்து சொன்னாதான் நான் ஸ்டாப் பண்ணுவேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மஞ்சரி தான் உங்களுக்கு டாஸ்க்கு கொடுத்தாங்க, ஸோ மஞ்சரி தான் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு சொல்லணும் அப்படின்ற ஒரு அறிவு முத்துக்குமரனுக்கு எங்கே இருந்திருக்கணும்னா, வீட்டுக்குள்ளே அப்பயே அவர் சொல்லியிருக்கணும். இல்லை நீங்கள் தானே டாஸ்க் கொடுத்தீங்க, நீங்கள் வந்து என்னை சூப்பர்வைசிங் பண்ணுங்க, நீங்கள் கொடுத்துட்டு மற்றவங்களை அனுப்பாதீங்கன்ற ஒரு விஷயத்த முத்துக்குமரன் சொல்லணும். அந்த இடத்துல அவர் சொல்லலை. ஏன்னா அதான் அவருடைய கேம். வெளியில் வந்ததுமே வாண்டடாக என்ன பண்ணுறாருன்னா, இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க சௌந்தர்யா போதும் நிப்பாட்டிங்க போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க, கேட்கவே இல்லை. இதுக்கு ஒத்துக்குறதுக்கு பின்னாடி தீபக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம், பண்ணுங்க. நீங்கள் சொல்லும் போதே 10 கவுண்ட்டுன்னு சொல்ல வேண்டியதானே, நீங்கள் ஏன் 30 கவுண்ட்டுன்னு சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தட்டி விட்றா குமாரா, பண்ணுறா, சத்யா வராரு, பண்ணு மச்சான், நீ பண்ணி அதில் வந்து எதனா உனக்கு ஆச்சுன்னா அது அவங்க மேலே கேஸாக மாறும்ல. இவங்களோட இன்டென்ஷன் இதுதான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஒரு விஷயத்த பண்ண முடியாமல் அவங்களுக்கு பிரச்சனை வரணும், அந்த பிரச்சனை வரும்போது அது பெண்கள் மேலே ஒரு வழக்காக மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பண்ணுறாங்க. இதில் என்ன முத்துக்குமரனுடைய கேம் வந்து என்ன, இது வந்து ஹெல்த்தியான கேமா, இது எத்திக்கலான கேமா? முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லணும். இது அப்போ உனக்கு இது எந்த வகையில் வேணாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆணவன்னு எடுத்துக்கலாம், அகம்பாவன்னு எடுத்துக்கலாம், நீ சொல்லிட்டல நான் செய்கிறேன் பாரு அப்படின்ற ஒரு திமிர்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அவர் ரூல்ஸை மதிக்கிறாரா? வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இது அடுத்து வரேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், மன்னிச்சிடுங்க, அடுத்து வரேன். முத்துக்குமரன் பண்ணுறாருங்க, மூச்சு வாங்குது. பாய்ஸ் டீம்லாம் ஒன்றா சேர்றாங்க, கேர்ள்ஸ் டீம்லாம் ஒன்றா சேர்றாங்க. மஞ்சரி வராங்க. மஞ்சரி வந்த உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் வந்து சொன்னாலும் நிப்பாட்டாமல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா,
அவனால் முடியுன்றதுனால தானே அவன் பண்ணுறானா விடுங்க, இதை ஏன் இவ்வளோ பெருசாக்குறீங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்டிருப்பாங்க. நியாயமான கேள்வி. முத்துக்குமரனால் முடியும்ட்டு தானே பண்ணுறாரு. ஏன்னா அவர் கேட்கும்போது உன்னால் முடியலன்னா விட்டுருன்னு சொல்லும்போது என்னால் முடியும், நான் நைட்டு வரைக்கும் கூட பண்ணிக்கிட்டு இருப்பேன், இந்த வார்த்தையை சொன்னது முத்துக்குமரன். அப்போ நீ அவ்வளோ திமிரா நீ சொல்லுவ, ஆனால் நீ வந்து உன்னை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணுமா? சரி, மஞ்சரி வராங்க. மஞ்சரி வந்து முத்துக்குமரன் நீங்கள் ஓவராக வந்து பண்ணுறீங்க, வேண்டாம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் நிப்பாட்டுங்க. எதுக்காக? மஞ்சரி சொல்லியும் கூட அவர் இப்போ சௌந்தர்யா சொல்லும்போது என்ன சொன்னார்னா, மஞ்சரி வந்து சொல்லட்டும் நான் நிப்பாட்டுறேன்னு சொன்னார். மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, மஞ்சரி சொல்லும்போது கூட நீங்கள் 30 கவுண்ட் சொன்னீங்களா, நான் 30 கவுண்ட் பண்ணிட்டு தான் நிப்பாட்டுவேன். இவருடைய இன்டென்ஷன் என்னன்னா, இந்த டாஸ்க்கை பண்ணணும், இந்த டாஸ்க்கை பண்ணி இது முடியாத டாஸ்க்குன்றதை வந்து காட்டணும், கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, ஓவராக கொடுக்குறாங்கன்றதை ரெஜிஸ்டர் பண்ணணும், இதை ஒரு பெரிய சம்பவமாக மாற்றணும் அப்படின்றது தான். அதுக்கேற்ற மாதிரி அருண் வராரு. அருண் வந்து அந்த இடத்துல பேசுகிறாரு, உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி பண்ணுவீங்களா, பண்ண தெரியுமா, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எப்படி வந்து இப்படி கொடுப்பீங்க, இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டே வரல, அப்போ நீங்கள் யாருங்க டாஸ்க்கு கொடுக்குறதுன்னு சொல்லி அது இதுன்னு பேச, சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பண்ண தப்பு என்ன தெரியுமா, சௌந்தர்யாவை இதில் எதுக்கு நீங்கள் போட்டு போனீங்க நீங்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி பாய்ஸ் டீமில் கேர்ள்ஸ்க்கு வந்து டாஸ்க்கு கொடுக்கும்போது கிச்சன் இன்சார்ஜாக 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லி இன்னொருத்தரை பார்த்துக்க சொல்லிட்டு பாய்ஸ் போனது இல்லையா, போயிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அதை எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் தானே டாஸ்க் கொடுத்தீங்க, அப்போ நீங்கள் தானே நின்று பார்க்கணும், நீங்கள் எதுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுதா? அன்வான்டாக ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ பொண்ணுங்க வந்து என்னால் முடியாதுன்றதை சொல்கிறாங்கன்னா, பாய்ஸ் சொல்லணும்ல. முத்துக்குமரனுக்கு ஏன் அதை சொல்ல முடியல? அந்த இடத்துல அவருடைய ஈகோ வந்து இடிக்குது, சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? ஒரு பையனா நான் சொல்கிறேன், எனக்கு அதான் ஃபீல் ஆகும். அங்கே இருந்தேன்னா ஒரு பொண்ணு சொல்லி அந்த விஷயத்தை நான் செய்ய முடியாதுன்னு சொன்னேன்னா அது எனக்கு அசிங்கம். அதுக்கு நான் என்ன வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன்? நான் ரூல்ஸை மதிக்கிறவன். நீங்கள் எப்படி ரூல்ஸை மதிக்கிறீங்கன்றத அடுத்த ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இந்த சம்பவம் நடக்குது, எல்லாரும் வராங்க, பேசுகிறாங்க. இதில் என்னன்னா, ஜாக்லின் வந்து நடுவில் புகுந்து முத்து விட்டுரு, அருண் விட்டுறா, போதுண்டா, அப்படி பண்ணக்கூடாது, எதிர்த்து நிற்கணும். பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. பொண்ணுங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மஞ்சரியை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்கும்போது நீங்கள் யோசிக்கணும்ல, இப்படி கொடுக்கக்கூடாதுல்ல, அப்படி இருக்கும். இதுதான் பொண்ணுங்க பண்ணுற தப்பு. அவனுங்க வாண்டட் தான் பண்ணுறானுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரியான டாஸ்க் நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்க யோசிக்கிறது ரொம்ப எளிமையாக கொடுக்கணும் நமக்கு. இப்படி முதல் டாஸ்கே பாருங்கள், 30 கவுண்ட்டு, 5 எக்ஸசைஸ், இப்படிலாம் நமக்கு வந்து டார்ச்சர் ஆயிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பயமுறுத்தணும் தான் பண்ணுறாங்க. பெண்ணுங்களும் அதே மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்லின் முதற்கொண்டு பேசுகிறாங்க. இதில் டிஃபெண்ட் பண்ணி பேசினது சௌந்தர்யாவும் மஞ்சரியும் தான். மஞ்சரியை சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குங்க சம்மந்தமே இல்லாமல் கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள். இவர் சொல்கிறாரு, நீங்கள் தப்புன்னு கன்ஃபர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அருண் சொல்கிறாரு. மஞ்சரி கரெக்டாக கேட்டாங்க, நீங்கள் என்ன கூண்டு வச்சுருக்கீங்களா, அதான் அந்த கோர்ட்டில் இருக்கும்ல கூண்டு, நம்ம கூண்டை கொண்டு வந்து நிப்பாட்டி அதில் இருந்து கன்ஃபர்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் யாருங்க அதுக்கு சொல்கிறதுக்கு? நான் கேப்டன் அப்படின்றாரு. சம்மந்தமே இல்லாமல் இது ஆண்கள் ஒத்துமையாக நின்று செஞ்ச ஒரு விஷயம். சாமர்த்தியம் தான். எத்திக்கலான கேட்டால் கிடையாது, அன்எத்திக்கல். ஏன்னா டூவபிள் நான் டூவபிள்னு டாஸ்க் வந்து பிரிக்கணும். டூவபிள் டாஸ்க் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம், அன்டூவபிள் டாஸ்க் நாங்கள் பண்ண மாட்டோம். டாஸ்க்கு நீங்கள் கொடுக்குற டாஸ்க்லேயே எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நாங்கள் சொல்லுவோம், அப்போ நீங்கள் அந்த டாஸ்க்கை மாற்றி கொடுக்கணும்னு 2 பேருமே பேசியிருக்கிறாங்க. கேர்ள்ஸ் டீமும் பேசியிருக்காங்க, பாய்ஸ் டீமும் பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது முத்துக்குமரன் ஏன் சொல்லலை, என்னால் இதை பண்ண முடியாதுன்னு ஏன் சொல்லலை? மற்றவங்களாம் வேற மாதிரி பேசுவாங்க. மஞ்சரியை வச்சு செஞ்சிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, முத்து செம்மையா கேம் ஆட்டான். முத்து கேம் ஆனான் தான், நியாயமா இல்லை, ஓகே, சாமர்த்தியம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்ன தெரியுமா? கேஸாக மாறணும். இதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி டாஸ்க்கு கொடுக்கக்கூடாது. முத்து வந்து ரொம்ப கிளவராக இருந்தார் இந்த இடத்துல. கிளவர், அதாவது மகாபாரதம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 சைடு 2 புத்திசாலிங்க, புத்திசாலிகள் இருந்தாங்க. ஒன்று வந்து பகவான் கிருஷ்ணர் யார் சைடு இருந்தார்? பாண்டவர்கள் சைடு இருந்தார். இந்த சைடு ஒருத்தர் இருந்தார், சகுனி, அவருக்கு பேர் சகுனி. அவரும் பயங்கர கிளவரான ஒருத்தர் தான். 2 பேருக்குமே மூளை இருக்கும், 2 பேருமே பயங்கரமாக யோசிப்பாங்க, 2 பேருக்குமே இந்த வார் டாக்டிக்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ ஒருத்தர் கடவுள், இன்னொருத்தர் வந்து மனுஷன், அவ்வளவுதான் வித்தியாசம். இவர் நியாயத்தின் பக்கம் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருக்கார். இவர் வந்து எனக்கு எது நியாயமோ அதுதான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இவர் இருக்கார். இப்போ 2 பேருக்கும் ஒரு சின்ன கோடு தாங்க வித்தியாசம். இவர் பொதுவான நியாயத்துக்கு நிற்கிறாரு, இவர்
தனக்கு எது நியாயமோ அதை நிற்கிறார். இப்போ முத்துக்குமரன் வந்து இந்த 2வது வகை, தனக்கு எது நியாயமோ அதில் நிற்கிறார். அது எத்திக்கலா கிடையாது. சகுனி தான், கிருஷ்ணர் தான். சரிங்களா? இது ரெண்டையும் இப்படி தான் நம்ம பிரித்து பார்க்கணும். அன்னப்பருவ மாதிரி தான் நம்ம இருக்கணுங்க. ஸோ இது என்னுடைய பார்வை. வாண்டடாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்ன தெரியுமா நடக்குது, இவங்களுடைய ரூல்ஸ் எப்படி பாதுகாத்தாங்க தெரியுமா? காலையிலேயே அருணும் விஷாலும் தூங்கி நாய் குலைச்சிருக்கு. இப்போ இந்த வாரம் முழுக்க டாஸ்க் பண்ணும்போது அருண் என்ன பண்ணுறாரு, பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு, மைக்கு யாராச்சும் மாட்டலைன்னா அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு நபரை வந்து நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? இந்த வாரம் முழுக்க அருண் வந்து என்னத்தை கடைபிடிச்சார் அப்படின்னா, மைக்கு மாட்டல அனௌன்ஸ்மெண்ட் வருது, அவங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் டாஸ்க் பண்ண சொன்னார், பனிஷ்மெண்ட்டாக அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. கேர்ள்ஸ் டீமில் அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அருண் தூங்கி பக்கத்தில் இருந்த விஷால் இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இங்கே பார்க்காதீங்க, எல்லாரும் கண்டஸ்டண்டாக பாருங்கன்னு சொன்ன அருண் விஷால் பக்கத்தில் இருந்தார். நியாயமாக விஷாலுக்கு தான் டாஸ்க் கொடுத்துருக்கணும். ஆனால் அங்கே பசங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஷால் டாஸ்க் பண்ண தேவையில்ல, தீபக் வராரு முன்னாடி, நான் பண்ணுறேன், நான் விஷாலுக்கு வர நான் பண்ணுறேன், வாலண்டரா வரேன், அப்படி மாத்துறானுங்க. ஸோ இவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரூல்ஸை எப்படி வேணாலும் வளர்ச்சிக்கிறானுங்க. இது எத்திக்ஸா? இன்க்ளூடிங் முத்துக்குமரன் ரூல்ஸ் தான், ஆனால் எத்திக்ஸா? இத்தனை நாளாக நீங்கள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ அதைத்தானே ஃபாலோ பண்ணாதானே நியாயம். உங்களுக்குன்னா வந்து ஒரு சட்டத்தை வந்து ஒரு மாதிரி உங்கள் பக்கம் வளர்ச்சிக்கிறீங்க, பெண்களுக்குன்னா வந்து ஒரு மாதிரி நீங்கள் வந்து புஷ் பண்ணுறீங்க, ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அப்படின்னா கேவலமான விளையாட்டு இது, கேவலமான விளையாட்டு. கடைசி வரைக்கும் விஜய் விஷால டாஸ்க் பண்ண வைக்கல. முந்திக்கிட்டு வராங்க, தீபக் நான் பண்றேன்றாரு, அந்த பக்கம் சிவகுமார் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. கேர்ள்ஸ் கேட்குறாங்க, இது என்னங்க இது, நீங்க எத்தனை நாள் பக்கத்தில் இருக்கிறவங்கள தானே பண்ண சொன்னீங்க, இன்னைக்கு என்ன மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கிறீங்க. அப்போ அருண் என்ன தெரியுமா பேசினாரு, பிக் பாஸ் என்கிட்ட சொன்னது, ரூல்ஸ் பேசுறாரு அந்த இடத்துல, பிக் பாஸ் என்கிட்ட சொன்னது ஒருத்தவங்க மைக் சரியா மாட்டல அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக வேற ஒரு நபரை என்னத்தான் சூஸ் பண்ண சொன்னாரு, நான் யாரை வேணாலும் சூஸ் பண்ணலாம், நான் தான் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பண்ணட்டோன்ற மாதிரி நான் தான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன். ஸோ என்னுடைய சாய்ஸ் அது, நான் வந்து விஷாலுக்கு பதிலாக வேற ஒருத்தரை தீபக் முன் வராரு, நான் அவரை சூஸ் பண்ணுறேன். அத்தடடடடா பார்த்தீங்கல்ல எப்படி வந்து, இதுதான் சொல்கிறேன், இவங்களுடைய ரூல்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ முத்து பண்ணதும் அதுதான், அருண் பண்ணுறதும் அதுதான். அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு கையில் அந்த அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரம் அவங்களுக்காக இருக்கணும், அவங்களுக்கு ஃபேவராக இருக்கணும். மற்றவங்க கையில் அது போகும்போது என்னை பாதிக்கக்கூடாமல், இப்போ கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ரைடு போகிறாங்க, இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு ரைடுக்கு போகிறாங்க. அவர் வந்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு, கருப்பு பணம் நிறைய வச்சுருக்கிறாரு அப்படின்னு வந்து ரைடுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நெஞ்சு வலின்னு படுத்துருவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த கதை தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு முத்துக்குமரன், இந்த டாஸ்க் என்னால் பண்ண முடியாது ஆனால் நான் பண்ணுவேன். ஏன் பண்ணுவேன், இதில் வந்து எனக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா, இப்போ நெஞ்சு வலினா என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் சேர்ப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக மாறும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி திட்டம், எதிர்கட்சி ஆளுங்கட்சி திட்டம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாருங்க. என்னால் முடியல, மூச்சு வாங்குது. இது காரணம் யார், மஞ்சரி. ஏன், அவங்களுக்கு சரியாக டாஸ்க் கொடுக்க தெரில, தெளிவில்லை, அவங்களுக்கு ஒன்றுமே தெரில, இப்படி நிறைய வார்த்தைகளை போட்டு 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 ட்விஸ்ட் பண்ணி ஒரு கேமை வந்து விளையாடி முடிச்சிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இதில் பார்க்க போனால் ஆண்கள் வந்து ஒற்றுமையாக இருந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்க, தப்பே பண்ணாலும் ஒற்றுமையாக இருந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்க. பெண்கள் கிட்ட அந்த ஒற்றுமை இல்லை. தப்புன்னு ஒன்று வரும்போது கலண்டுக்கிறாங்க எல்லாம், அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கலண்டுக்கிறாங்க. அதுவே பாசிட்டிவாக ஒரு விஷயம் இருக்கும்போது எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. இது தப்பு. எல்லா நேரங்களையும் நீங்கள் ஒன்றா தான் இருக்கணும். பசங்க எப்படி வந்து இந்த விஷயத்தில் யுனைட்டடாக இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் யுனைட்டடாக இருக்கணும். இது வந்து என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. வேணா நீங்கள் பாருங்கள், ட்விட்டரில் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். முடிஞ்சால் நான் கூட கீழே லிங்க் நான் கொடுக்குறேன், என்ன எக்ஸாக்டாக நடந்துச்சு அப்படின்றத நான் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அன்வான்டாக பண்ண விஷயங்க இது, இந்த டாஸ்க் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க வேறு டாஸ்க் மாற்றி கொடுக்க போகிறாங்க. அதை சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஒரு வெட்டி பந்தாவுக்கு பண்ண போய் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறார். இதுதான் நடந்துச்சு. மஞ்சரி டாஸ்க் அப்படி கொடுத்தது தப்பாகவே இருக்கட்டுமே, உன்னால் முடியாதுன்னா முடியாதுன்னு நீ ஏன் சொல்லலை, நீ தான் பேசுகிறோன்னாச்சு, நீ தான் தைரியமான ஆளாச்சு, சொல்ல வேண்டியதானே. அந்த இடத்துல அந்த மேல் ஈகோ இடிக்குது, அது அசிங்கம் இல்லை எனக்கு, அதை நான் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ஈகோ வந்து அந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு இடிச்சுது.
ஏன்னா அது அவர் யோசிச்சார், இதை வச்சு நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணணும், இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றத யோசிச்சார். அதனால தான் பண்ணார். மஞ்சரி சொல்லியும் ஸ்டாப் பண்ணலன்னா அப்போ என்ன அர்த்தம்? பாருங்கள், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு முடிவெடுங்க. ஸோ இதில் நான் எதுவும் சொல்ல, நீங்கள் உங்களோட டெசிஷன், என்னோட பார்வையை நான் வச்சுருக்கேன். இதில் யார் பண்ணது சரி, யார் பண்ணது தப்புன்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.